ஏன் நல்லது? அதாவது உங்கள் இதயத்துக்கு நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதிர்ச்சியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்கள் இதயத்துக்கு அதிகமாக இருக்குதா? இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணோன்னே அது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட ஃபோனோட ஃப்ளாஷ் பின்னாடி இருக்கும். இந்த ஃப்ளாஷ் முன்னாடி உங்கள் கையை வைக்கணும். உங்கள் விரலை இந்த ஃப்ளாஷ் முன்னாடி வைக்கும்போது இந்த இடம் சிகப்பு நிறம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோங்க. இந்த அருமையான மழை காலத்தில் நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் இதயத்தோட நெகிழ்வுத்தன்மை எவ்வளவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு எண்க. இந்த எண்ணை நம்ம சரியாக கணக்கீடு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதயம் நல்ல நெகிழ்வுத்தன்மையோட இயங்குது, நம்ம நரம்பு மண்டலம் நல்ல வேலை செய்யுது, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மன அழுத்தத்தை தாங்கி பிடிச்சு நம்ம வாழ்க்கையை நார்மலா நடத்துறதுக்கு இதயம் உதவி செய்யுது போன்ற விஷயங்களை இந்த நம்பர் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மூலமா இன்னைக்கான வீடியோல இதை எப்படி நம்ம வீட்லயே மெஷர் பண்ணலாம், அதற்கான கருவிகள் என்ன, ஹாஸ்பிட்டல்ல இதை எப்படி கணக்கீடு செய்வாங்க அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேன். நார்மல் அளவுகள் எவ்வளவு அப்படிங்கறதையும் சொல்ல போறேன். ஏன்னா இந்த HRV ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு காரணமே மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தாங்க. நிறைய பேர் நினைக்கிற ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதயம் ஒரே சீரான இடைவெளியில துடிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்புங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு உங்களோட இதய துடிப்பு அப்படிங்கிறது 60 அப்படின்னு வைங்களேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், 60 நொடிகள் ஒரு நிமிடத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடிகள் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு இதய துடிப்பு நடக்கணும். அப்பதானே ஒரு நிமிஷத்துக்கு 60 இதய துடிப்பு இருக்கும். அப்போ சீரா ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு இதய துடிப்பு நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதாங்க மிஸ்டேக்கு. ஏன் தெரியுங்களா? அது எப்படி தெரியுங்களா? இப்போ ஒரு நிமிஷம் இருக்குல்ல, இந்த ஒரு நிமிஷத்துல ஒரு இதய துடிப்பு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு இதய துடிப்பு இப்படி இருக்கு, இன்னொரு இதய துடிப்பு பக்கத்துல இருக்கு, இன்னொரு இதய துடிப்பு தூரமா இருக்கு. அதாவது 0.9 ஒரு இதய துடிப்பு இருக்கலாம், 1.1 வினாடிகள் கழித்து ஒரு இதய துடிப்பு இருக்கலாம், 1.2 கூட இருக்கலாம், 0.8 கூட இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளார இருக்கக்கூடிய இதய துடிப்போட இடைவெளி அப்படிங்கிறது சீரா ஒரு நொடியா இல்லாம இந்த மாதிரி மாறி மாறி கூட இருக்கலாம். 0.8 இருக்கலாம், 1.2 இருக்கலாம், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கலாங்க இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்குள்ளார. ஆனா இந்த 60 நொடி வந்துடும். ஏன்னா ஏத்தியும் தாத்தியும் இருக்கு பாத்தீங்களா, இறங்கி ஏறுது பாத்தீங்களா. இதனால உங்களுக்கு நல்லா இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கு மேல இன்னும் விளக்கமா சொல்ல முடியுமா தெரியல. இந்த ஒரு நிமிஷம் கணக்கீடு வச்சு நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு வினாடியில இவ்வளவு வேரியபிலிட்டி, அது வினாடிகள் கணக்கீடு மாறுது அப்படின்னா இந்த விஷயம் ஒரு நிமிஷத்துக்கு இல்லைங்க, நாள் பூரா உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அவன் கேள்வி, இந்த வேரியேஷன் இப்படி மாறி மாறி இருக்கிறது நல்லதா இல்ல ஒரே சீரா இருக்கிறது நல்லதா? அது முக்கியமான கேள்வி இல்லையா? விடை என்னன்னு நான் சொல்றேன். இந்த வேரியபிலிட்டி இந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது. ஏன் நல்லது? அதாவது உங்க இதயத்துக்கு நெகிழ்வுத்தன்மை அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதிர்ச்சியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்க இதயத்துக்கு அதிகமா இருந்தா அப்போ ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகமா இருக்கும். உங்க நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யுது. ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய திறன் தாங்க இன்னைக்கு முக்கியம் முக்கியம் முக்கியம். அப்ப ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகமா இருக்கணும். நார்மலா அத்லெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்ல அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அது ட்ரெயின் பண்ணி அவங்க இதயத்தை அந்த மாதிரி கொண்டு வருது. அதுல சில ரிஸ்க்லாம் இருக்கு. ஆனா நார்மல் பீப்புளான நம்மளுக்கு இந்த வேரியபிலிட்டியை எப்படி அதிகப்படுத்த முடியும், எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும், அந்த டெக்னிக்ஸையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் கடைசியில. சரிங்க, இப்ப நார்மல் அளவுகள் எவ்வளவு பாத்தீங்களா? நான் எழுதியிருக்கேன் நார்மல், ஆணுக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு அப்படின்னு எழுதியிருக்கேன். மில்லி செகண்ட்ல சொல்லுவோம். இதுக்கான கருவிகள் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, நம்ம 20ல இருந்து 25 வயசு, அதுல இருந்து 65 வயசு வரைக்கும் நான் அப்படியே ஏஜ் வைஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வயது வாரியாக இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிற இந்த நம்பர் மாறும். அந்த மாற்றத்தை உங்களுக்கு இந்த போர்ட்லயே விளக்கமா சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இப்ப பாருங்க, 20ல இருந்து 25 வயசு, 26ல இருந்து 35, 36ல இருந்து 45, 46ல இருந்து 55, 56ல இருந்து 65, 65 வயதுக்கு மேல. இப்ப இந்த பக்கம் ஆண், பெண். இப்ப ஆணுக்கு ஃபர்ஸ்ட் 20ல இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய ஆணுக்கு 55ல இருந்து 105 மில்லி செகண்ட் அப்படிங்கிற அளவுல உங்களுக்கு ஹார்ட்
ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்குது. இதே பெண்ணுக்கு 65லேருந்து 115. என்ன தெரியுது? ஆணை விட பெண்ணுக்கு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆவரேஜா அவங்களோட நம்பர் வந்து 78, ஆவரேஜா அவங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி நம்பர் வந்து 85 பெண்ணுக்கு. இப்போ அடுத்து நான் 26 to 35 விட்டுட்டேன், ஆனா 36 to 45க்கு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா 35லேருந்து 85 இருக்கு, பெண்ணுக்கு வந்து அந்த வயசுல 45லேருந்து 95 இருக்கு. என்னாச்சு பாருங்க, அந்த நம்பர் வந்து ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி குறைஞ்சிருக்கு. 56லேருந்து 65 வயசு இருக்கவங்களுக்கு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி 20லேருந்து 65 ஆகுது, பெண்களுக்கு 30லேருந்து 75 ஆகுது. சரியா? அடுத்த 65 வயதுக்கு மேல 65+, 15லேருந்து 55, 25லேருந்து 45. ஆக உங்களுக்கு ஒரு பினாமினன் உங்களுக்கு தெளிவா புரியுது. என்ன பினாமினன்? அது வயசு ஏற 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 ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இது ஒரு இயற்கையான விஷயம் தான். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 78ன்னு இருக்கக்கூடியது சின்ன வயசுல 65 வயசுக்கு மேல 35 அப்படிங்கிற லெவலுக்கு வருது ஆண்களுக்கு வேரியபிலிட்டி. பெண்களுக்கு 85ன்னு இருக்கக்கூடிய வேரியபிலிட்டி 20-25 வயசுல, பின்னாடி 65 வயசுக்கு மேல 42 அப்படிங்கிற நம்பருக்கு ஆவரேஜா வருது. சோ நம்ம இதுல எது நார்மல் டாக்டர், எது அப்நார்மல், எது பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா 20 மில்லி செகண்டுக்கு குறைவா இருக்கு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர், கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். 30 to 40 மில்லி செகண்ட் அப்படிங்கிற அளவுல தான் உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம உடனடியா செயல்ல இறங்கி அதை சரி செய்யறதுக்கான முயற்சியில ஈடுபடணும். அதற்கு வழிகள் இருக்கு. அது என்ன வழிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் போன் வச்சு அதுல அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஐபோனா இருந்தாலும் ஆண்ட்ராய்டா இருந்தாலும் 3 அப்ளிகேஷன் நான் சொல்றேன். இந்த அப்ளிகேஷனை வச்சு அந்த கேமரா மேல நம்ம கை விரலை வச்சு நம்ம கணக்கீடு செய்யணும். இந்த வீடியோவோட முடிவுல நானே எனக்கு செஞ்சு காமிக்கிறேன் எவ்வளவு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு 4 மொபைல் போன் அப்ளிகேஷன்ஸை காமிச்சிருக்கேன், எழுதி காமிச்சிருக்கேன். எலைட் HRV அப்படின்னு ஒன்று இருக்கு, HRV4 ட்ரைனிங் இருக்கு, வெல்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, கியூபியோஸ் HRV. இதுல வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்க உங்க போன்ல எதுக்கு அப்ளிகே ஆகுமோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணும். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை கணக்கீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், எப்போ மெஷர் பண்ணணும், எந்த நேரம் பாத்தீங்கன்னா காலை நேரம் பெஸ்ட். காலையில தூங்கி எந்திரிச்ச பின்னாடி ஒரு 3 நிமிடம் படுக்கையில அமைதியா படுங்க. நல்லா படுத்து நல்லா ஆழமா பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸா படுங்க. பண்ண பின்னாடி 3 நிமிஷம் கழிச்சு உங்க மொபைல் போன் வச்சு ரீடிங் எடுங்க. உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எவ்வளவு வருது அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு 60 மில்லி செகண்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து திங்கட்கிழமை பண்றீங்க அப்படின்னா அதோட நிறுத்தாதீங்க. நீங்க வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாட்கள் தொடர்ந்து மெஷர் பண்ணுங்க. இந்த 7 நாட்கள் என்ன ரீடிங் எடுத்தீங்களோ அதை கூட்டி 7ஆல வகுத்தீங்கன்னா ஆவரேஜ் ரீடிங் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் நம்பர் தான் உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் செய்யறது அவ்வளோ அக்யூரேட்னு சொல்ல முடியாது ஹாஸ்பிட்டலோட கம்பேர் பண்ணும்போது. ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு நான் எளிதிலாம் காமிக்க போறதில்ல. ஒன்று இசிஜிலேயே கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று ஹோல்டர் மெத்தட்னு ஒன்று இருக்கு, இதுவும் இசிஜி தான். 24 மணி நேரமும் உங்களோட ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்பெஷலைஸ்டு HRV இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய டிவைசஸ் இருக்கு. இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி கியூரேட்டா என்ன HRV அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. சரிங்க, இப்ப வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். எப்படி HRV இம்ப்ரூவ் பண்றது? அதாவது உங்க HRV வந்து வெறும் 35 தான் இருக்கு. அச்சோ, இப்ப நான் என்ன பண்றது? 35ல இருந்து எப்படி என்னோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகப்படுத்துறது? முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம்ங்க. இந்த தூக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து 12 வாரங்களுக்கு நீங்க வந்து 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து 12 வாரம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி 10ல இருந்து 30% அதிகமாகும். 10 to 30% அதிகமாகுது. 30% அப்படின்னா இதுல இருந்து ஒரு 10 நீங்க கூட்டிக்கலாம். 30% அதிகமாச்சு அப்படின்னா 3 அப்ராக்சிமேட்டா 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஆக தூக்கத்தின் மூலமாக உங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை அதிகப்படுத்திட்டீங்க, 45 ஆக்கிட்டீங்க. சூப்பருங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து 45 ஆயிடுச்சு, வேற என்ன பண்ணலாம்? ரெண்டாவது டெக்னிக் வந்து பிரீத்திங், மூச்சு பயிற்சி அப்படிங்கறத பாக்ஸ் பிரீத்திங் இல்லைன்னா 478
பிரீதிங் டெக்னிக். இது ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். 4, 7, 8 மூச்சை உள்ள இழுக்கிறீங்க 4 கவுண்ட்டுக்கு, 7 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள அடக்கிக்கிறீங்க, 8 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியே விடுறீங்க. மூச்சை வெளியே விடும்போது நாக்கை மேல் அன்னத்தில் மேல் தொடுமாறு வைத்து வாய் வழியாக மெதுவா விடுறீங்க 8 கவுண்ட்டுக்கு. திருப்பி மூக்கு வழியா மூச்சு இழுக்கிறீங்க. ஸோ இது 4-7-8 பிரீதிங் டெக்னிக். பாக்ஸ் பிரீதிங் அப்படின்னா 5 கவுண்ட்டுக்கு மூச்சை இழுக்கிறீங்க, 5 கவுண்ட்டுக்கு மூச்சை பிடிக்கிறீங்க, 5 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியே விடுறீங்க, மறுபடியும் 5 கவுண்ட்டுக்கு பிடிக்கிறீங்க, மறுபடியும் 5 கவுண்ட்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்க. இது பாக்ஸ் பிரீதிங். இந்த 2 மெத்தட்ல எந்த விதத்தை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இதை தொடர்ந்து 2 வாரமாவது, மினிமம் 2 வீக்ஸ் 2 வாரமாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி 8ல இருந்து 12 மில்லி செகண்ட் அதிகமாகுது. அதாவது 45ல இருந்து இன்னொரு 10 கூட்டிக்கங்க, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி 55க்கு வருது. வாவ், சூப்பரா இருக்கே. வேற ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? இருக்கு. மூணாவது டெக்னிக் இப்ப 55ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாக்கிங், ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி அரை மணி நேரம் அப்படிங்கிற வகையில வாரத்துக்கு 5 நாள் போறீங்க, இல்லனா ஸ்விம்மிங் போறீங்க, இல்லனா யோகா செய்றீங்க, ஏதாவது 30 நிமிஷம் நீங்க செய்றீங்க அப்படின்னு வைங்களேன். இதனால என்ன ஆகுது? உங்களோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி 15ல இருந்து 25 மில்லி செகண்ட் வரைக்கும் கூட அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி தசு புசுன்னு மூச்சு வாங்கி ரெக்கவரிக்கு டைம் கொடுக்காம ஓவரா பண்ணோம் அப்படின்னா அது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி குறையுது. அதாவது ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா 10 மில்லி செகண்ட் குறையுது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அப்ப என்ன ஆகுது? 55ல இருந்து 45க்கு வருது. ஆனா கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 30 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? 5 நாள் தொடர்ந்து நடக்கிறோம், அதுக்கப்புறம் 2 நாள் கேப் விடுறோம், மறுபடியும் 5 நாள் தொடர்ந்து நடக்கிறோம். இந்த கேப் விட்டு ரெஸ்ட் கொடுத்து, பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்து நம்ம மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது இது 15 மில்லி செகண்ட் அதிகமாகுதுன்னு சொன்னேன். அப்ப 55ம் 15ம் 70க்கு வந்துருச்சுங்க நம்மளோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. வேற என்ன டெக்னிக் இருக்கு டாக்டர்? இப்போ 70ல இருந்து நம்ம ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது தியான பயிற்சி செய்யறோம். இந்த தியான பயிற்சியை தொடர்ந்து 8 வாரங்களாவது செய்யறோம். இப்படி செய்யும் போது என்ன ஆகுதுங்க? உங்க ஸ்ட்ரெஸ் அளவுகள் குறையுதுங்க. உங்க ஸ்ட்ரெஸ் அளவுகள் குறையும் போது இதுல 5 to 8 மில்லி செகண்ட் போட்டிருக்காங்க. ஏன் குறைவா போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தியான பயிற்சிக்கு தான் அதிகமா வரணும், ஆனா தியான பயிற்சிக்கு தான் குறைவான அளவு ஏறுது. அதனால 5 தாங்க ஏறுது நம்மளுக்கு இப்ப. ஆனா 75 வந்துருச்சு. 35ல இருந்து 75 ஒரு நல்ல நம்பர் இல்லையா? அடுத்த 5வது இப்போ 75ல இருந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா உணவுகள் தாங்க. உணவுகள் நான் நிறைய சொல்றேன், ஆனா ஒமேகா 3 கொழுப்புகள் நிறைந்த வால்நட்டுகள், மீன் வகைகள், மெக்னீசியம் சத்து ஒரு நாளைக்கு 400ல இருந்து 500 மில்லிகிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குறிப்பா நம்ம இதயத்துக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைந்த பழங்கள், காய்கறிகள், எத்தனையோ விஷயம் சேனல்ல இருக்கு, நீங்க ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி 2 to 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது. ஆக இந்த உணவு பழக்க வழக்கத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. கெட்ட விஷயங்களை ஒதுக்க பாருங்க. ஆல்கஹால் ஒதுக்குங்க, காஃபி குடிக்கிறது குறைங்க, ப்ராசஸ்டு உணவுகள், பொரித்த உணவுகளை குறைங்க, சர்க்கரை குறைங்க, உப்பு குறைங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு 10 பாயிண்ட் ஏறுங்க. ஆக நம்மளுக்கு 85 வந்துருச்சுங்க ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. கடைசியா 6வது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் என்ன அப்படின்னா கோல்டு வாட்டர் தெரப்பி. அதாவது நீங்க குளிர்ந்த நீர்ல 30 வினாடிகள்ல இருந்து 60 வினாடிகள், ஒரு நிமிஷம் குளிர்ந்த நீர்ல நம்ம முகத்தை கழுவுதல் அப்படிங்கிறது, டெய்லி இதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது, இல்ல வாரத்துல 3 நாட்களாவது நல்ல குளிர்ந்த நீரா இருக்கணும். சாதாரண குளிர்ந்த நீரா இருக்கக்கூடாது, நல்ல குளிர்ச்சியான நீரா இருக்கணும். இந்த ஒரு பழக்கம் கூட நம்ம ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை 5 மில்லி செகண்ட் கூட்டுதுங்க. ஸோ அப்போ நம்ம 85ல இருந்தோம் இல்லையா, 85ல இருந்து ஒரு 5 கூட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிற நம்பரை 90க்கு கொண்டு வந்துட்டோங்க. சூப்பருங்க, சூப்பர், அருமை. சரி டாக்டர், நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சேர ஒரே நாள்ல அது மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாமா? பண்ணலாங்க. எல்லாத்தையும் ரெகுலரா பண்ணணும். நான் 6 பாயிண்ட்டையுமே ரெகுலரா பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன முறையில ட்ரை பண்ணுங்க. பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ட்ரை பண்ணியுமே ரொம்ப குறைவா இருக்கு, 15, 10 அந்த ரேஞ்சில் இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பா உடல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா செக்அப் அவசியம். சரிங்க, இப்போ நம்ம எனக்கு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை மெஷர் பண்ணலாம். என்னோட ஃபோனில் பார்த்தீங்களா, நான் வெல்டரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இந்த வெல்டரி அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா செட்டப் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணோன்னே அது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட ஃபோனோட ஃப்ளாஷ் பின்னாடி இருக்கும். இந்த ஃப்ளாஷ் முன்னாடி உங்கள் கையை வைக்கணும். உங்கள் விரலை இந்த ஃப்ளாஷ் முன்னாடி வைக்கும்போது இந்த இடம் சிகப்பு நிறத்தில் மாறும். ஒன்ஸ் அந்த சிகப்பு நிறத்தில் இது மாற ஆரம்பித்த உடனே ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்டாக
இது கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக ஒரு கேப் விட்டு வைக்க சொல்லுதுங்க. கேமரா ஃப்ளாஷ்க்கு கொஞ்சம் பின்னாடி கேப் விட்டு வைக்கும்போது இப்போ பாருங்கள் சிகப்பு நிறத்தில் மாறுது. இப்போ என்னோட இது வந்து சிகப்பு நிறத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சிகப்பு நிறத்தில் மாறதுனால கனெக்ட் ஆகி என்னோடய பல்ஸ் ரேட்டை இது மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம 1 நிமிஷம் பிடிக்கணுங்க. இதை பிடிச்சோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகி கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மெஷர்மெண்ட்டையும் இப்போ நான் காமிக்கிறேன் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வீடியோவில் மெஷர்மெண்ட் எடுத்த பின்னாடி உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கும். உங்கள் ஏஜு, வெயிட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணுங்க. வெயிட் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் ட்ராக்கர் இல்லை அப்படின்னா அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சைன்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதில் சைன்அப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே இந்த அப்ளிகேஷன் போகுது. அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் அது நம்மளை ஏதாவது சைன்அப் பண்ண வைக்க கேட்குதுங்க. நம்ம ஃப்ரீ அப்ளிகேஷனாக காசு கொடுக்காம பண்ணதுனால கொஞ்சம் நேரம் இதையெல்லாம் கேட்டு விளையாடுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி நம்பர் கொடுத்துருக்கு. அதாவது 265 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது. சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தி பார்க்கும்போது இது வந்து ரா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, அதாவது ஒரிஜினலானது கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இது இருக்காது. ஏன்னா நம்ம சென்சார் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத இது சொல்லிடுது. மேலும் இந்த 265 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லுது. என்னோடய ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக இருக்குது, இல்லை சம்திங் வென்ட் ராங், மெஷர்மெண்ட் அப்போ ஏதோ மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. ஹார்ட் ரேட் வந்து 55 பீட்ஸ் பர் மினிட், அதாவது ஹார்ட் ரேட்டும் ரொம்ப லோவாக இருக்குது எனக்கு, பட் வித்தின் நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுது. அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் இது நார்மலாக இல்லையா அப்படிங்கிறது இது சொல்லுதுங்க. ஸோ அதனால் இந்த ரெக்கார்டிங் வந்து உங்கள் ஃபோன் கேமரா மூலமாக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பண்ண முடியும். தேவைன்னா சும்மா பண்ணி பாருங்கள். நான் என்னோடய ரெக்கார்டிங்கை திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. ஆக இன்றைக்கான வீடியோவில் இந்த HRV ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி குறித்த ஒரு முக்கியமான விழிப்புணர்வை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்குமே இதை பற்றி தெரியறதில்ல. எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை ரெகுலராக தெரிஞ்சுக்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவல்களை உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.